பாத்தியா வடிவு, இன்னைக்கு உனக்கு குடுத்தலாம் வச்சிருக்குது. அட்ரா சக்கானா இன்னைக்கு சேம விருந்து போ. ஆமா தங்க, பாத்தியா ஜுவாரு கறி கூட்டு, அப்புறம் என்ன அதிரசமா, அது என்னது போண்டா வச்சிருக்காவன்னு நினைக்க. அடிச்சு கொளுத்து அக்கா மக்கா. சாப்பிடு சாப்பிடு. அடி ராணி, நீ என்ன திங்காம வச்சிருக்க? பாத்தி இல்ல. உனக்கு பாத்தி இல்லையா? ஆமா. ராணி நடவடிக்கை சரியில்லையா? ஏண்டி சோத்த கண்ட ஆவலா பரப்ப, இப்போ என்ன திங்காம உட்கார்ந்திருக்க? அத பாத்தி இல்லன்னு சொன்னேம்ல. கஞ்சியவே விட்டு வைக்க மாட்டே. போடுது போடுவ. இப்போ விருந்தே இருக்குது, உனக்கு திங்க முடியலையாங்க? ஏண்டி உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன? உடம்புல நல்லதா இருக்கு. அப்ப சாப்பிட வேண்டியதுனேடி. அத பாத்தி இல்லன்னு சொன்னேல. எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. பசி இல்லையா? எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பாடுலாம் நல்லா இருக்குதா? சாப்பாட்டுக்கு என்ன குறை? அமுதமா இருக்குதே. பசிக்கு வந்தா நீங்க விருந்தே வச்சிட்டீங்களே. ஐயோ அப்படி இல்ல, சாதா சாப்பாடு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சரி சார் வாங்கண்ணே, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. ஆமா தம்பி, வாங்க நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. அதே என்ன சார் யோசிக்கிறீங்க? வாங்க சாப்பிட வாங்க. சரி. என்ன ராணி, கொஞ்சம் தள்ளி இருட்டி, சாரு உட்காரட்டும். அங்க இடம் இல்லையாங்க? ராணி இங்க தள்ளி வாயேன், சாரு இருந்து சாப்பிடட்டும், அவருக்கு பசிக்கும்ல. பைய புள்ளிக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. என்ன? ஒண்ணு இல்ல, சாப்பிடு. விட்டுடட்டா? ஏன் தங்கங்களி ஊர் புள்ள பத்த வைக்கிறதுக்கா? வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். வாயை முன்னு கையும் கையும் சும்மா வச்சுக்கிட்டு இருக்கணும். நான் திட்டுதுல ஒரு சோதண்டி விட்டுதேன்னு சொன்னேன். தங்கங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். எனக்கு சாப்பிட தெரியும். புருஷன் ஆசையா உருட்டுதேன்னு சொன்னா எப்படி திட்டுதா பாரு. அதுக்கு காலம் வரும், அப்ப உருட்டுங்க. ஆனா அப்ப உருட்ட மாட்டீங்க. அதெல்லாம் நான் உருட்டுவேன். என் பொண்ணாட்டிக்கு கடைசி வரைக்கும் உருட்டுவேன். சரி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒட்டியில் வச்சுக்கணும். தினமும் ஒரு வாட்டியாவது என் கையால நீ சாப்பிடணும். ஓகே? ஏதாவது ஒரு டைம் அது என் கையால நான் உனக்கு உருட்டி விடுவேன். சரியா? நிஜமா நீ பாப்போமே எப்படி உருட்டுவீங்கன்னு. தம்பி வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. சரி சாப்பிடுறேன். ஏ ராணி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்? வந்துட்டான் பாரு, மூக்குல வெத்த மாதிரி. அத வந்து என்னடி உன்னை ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கேன். இங்க வந்து இருக்க டீயா? குழப்புவோம். ஒண்ணுதாண்டி கேக்குறேன். உன்னை ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கேன், இங்க வந்து உட்கார்ந்து இருக்க. முதல்ல சாப்பிட வாங்க, நிறைய வேலை இருக்குது. அங்கெல்லாம் போகணும்ல. எங்க போயிருந்த? வேலை விஷயமா தான் போயிருந்தேன், காலேஜுக்காக. அதான் அந்த எஸ்ஏ வந்திருந்தாரு. வந்திருந்தாரா? பேசுங்க அப்படி. பேசிட்டேன். செல்வ சார வர சொல்லி இருந்தாரு. ஓ சரி, நான் அங்க கூட்டிட்டு வரேன். சாப்பிட்டு கிளம்புறேன். நீங்க சாப்பிடுறா வா. சரி, நானும் சாப்பிட்டு கிளம்புறேன். செல்வ சார் நீங்க சாப்பிடலையா? சாப்பிடணும். அதான் சாப்பிட்டதான் உட்கார. சரி எடி, நீ சாப்பிடலையா? சாப்பிடணும். சரி தள்ளு, நானும் சாப்பிட வரேன். எனக்கும் கொஞ்சம் பசிக்குது. இங்க வாயேண்டா, அங்க இடம் இல்ல, சார் உட்கார்றாரு, நீங்க வா. இல்ல நான் ராணி பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறத. சார் நீங்க அந்த சைடு உட்காருங்க சார். இல்ல இவங்க சாப்பிட்டோம், எனக்கு பசி இல்ல. தள்ளி உட்காருடி. நீ சாப்பிட போறியா? அப்படி சாப்பிட போறியா என்னன்னு கேட்டேன். ராணி சாப்பிட போறியா இல்லையா? தள்ளிடுடி. ஒன்னு தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க, தள்ளிடு. இல்ல கிழவி, என் பொன்னாட்டிட்டு உட்காந்து சாப்பிட்டதா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எடி ராணி தள்ளி உட்காரு. ஓய் பொண்டாட்டி தள்ளிடுடி. கிட்டே வம்புக்கு நிக்காம பாரு. கராப்பையில அங்க உட்காரமல. அதான் சொல்றேன்ல,
என் பொண்டாட்டிட்டு உட்காந்து சாப்பிட்டதா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இடி, நீ சாப்பிட்டுட்டி. எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். எங்கடி போற? எனக்கு பசிக்கல. இல்ல அவ அப்பமே வச்சு பசிக்கலதாம்ல சொல்லிக்கிட்டு இருந்தா. சோத்த சாப்பிடாம தான் இருந்தா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். உண்மையிலே எனக்கு பசி இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். நீ பசி எடுத்து சாப்பிடாம வந்தியோ பசி இல்லாம சாப்பிடாம வந்தியோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவன் கூட உட்காந்து சாப்பிடல, அது போதும் எனக்கு. எப்பவுமே இந்த ராணி எனக்கு மட்டும்தான், இந்த செல்வாக்கு மட்டும்தான். புரியுதா? இப்ப நான் நினைச்சாலும் அவன் கூட உட்காந்து சாப்பிட முடியும். சாப்பிட மாட்டேன். முடியும். மாட்டேன். இப்ப கூட எனக்கு போய் உட்காந்து சாப்பிட முடியும். கையெடுங்க. நீ சாப்பிட மாட்டேன். கையெடுங்க. முடிஞ்சா எடுத்துட்டு போ. விளாடாதீங்க சொல்லிட்டு கையை எடுங்கன்னு சொன்னேன். சின்ன சத்தம் போட்டா போதும், ஆஃபீஸ் வேற உள்ள வந்துருவாங்க. மரியாதையா கையெடுங்க. அப்படின்னா நீ என் கத்தல. அது வந்து பின்னர் பட்டு அதிக பசிங்கத்தனமா நடந்துக்கிட்டீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அடி, நல்லா அடிடி. அடி, நல்லா அடி. அடி, நல்லா அடி. அடின்னு சொன்னேன். அடிடி, அடின்னு சொன்னேன். பைத்தியக்காரத்தனமா நண்பு வச்சிருக்கேன். என்னோட ஒட்டுமொத்த அன்பையும் ஓ மேல தான் வச்சிருக்கேன். புரிஞ்சுக்க அடிக்கல. ஐயோ, கண்ணுல தூசி விழுந்துட்டு அதான். எந்த ஊர்ல கண்ணுல தூசி இப்படி எடுத்தாவ? ஏந்தாங்க உன் கண் தூசிய இப்படி யாராவது எடுத்திருக்காவ? அந்த அளவு எங்க நமக்கு நடந்தது? அக்கனையா கேக்கிய உனக்கு தூசி எடுத்திருக்காவ கண்ணுல? பேசாம இப்பவே பிறந்திருக்கலாம். நிறைய வேலையா வேண்டியிருக்கு. இங்கேயும் ஓலரி கிளறி தொலைச்சு விடாத. வா வா. வேற யாருக்காவது விஷயம் போச்சுன்னு வச்சுக்க, வடிவே பாளையா தோடம் தான் பாத்துக்க உனக்கு. இல்ல, கண்ணுல தூசி உள்ளது கூட நல்லா இருந்துச்சு பத்தியா பாக்குறதுக்கு. வீடு போங்குது, காடு வா வாங்குது. இந்த நெத்த இந்த கண்ணுல தூசி உள்ளது உனக்கு ரசனையா இருக்கு. நாம என்னத்த கண்டோம்? ஆடாடப்பட்டவள ரொம்ப தான் சாதிச்சுக்கிட்ட. இல்ல இப்ப கேட்டாலும் கிடைக்குமான்னு கேட்க. அதான் சொன்னேனே என்னத்த கண்டோம் அப்படின்னு. ரொம்ப சலிச்சுக்கிடுதா? ஏன்டி ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க? டி ஒன்னதானே கேக்கும். ராணி, இடி ராணி, என்னாச்சு இவளுக்கு? அழுதானே டி? இடி ராணி அழுதுட்டு இருக்கியோ? அழுதா செய்யறான்னு நினைக்கேன். இடி இடி அழுதுட்டா இருக்க? அழுதாண்டி செய்யறா? ஏன் என்னாச்சுதே? நான் என்ன செத்துறட்ட மாட்டே. லூசாட்டி நீ? இடி நீ லூசான்னு கேக்க? எப்படி கேக்க பாருடி. ஏன் எங்களை விட்டு போறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா? அப்படி போதான்னு 5 பேர் சேர்ந்து போயிடலாம். ஒத்தையில போக வேண்டாம். என்ன காரணம் சொல்லி 5 பேர் சேர்ந்து போலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம்.
எனக்கு பிடிக்கல, வாழதுக்கே பிடிக்கல. அத்தடி இது ராணி வயல இருந்து வருதா? இது உன் வயல இருந்து வத்த வருதே. துக்கமா இருக்கும்போது கூட காமெடி பண்ணிக்கிட்டு இருப்ப. என்னடி நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்படிப்பட்ட யா வாழ்க்கையில தான் விதி விளையாடும் போலுக்கு. நான் என்கிட்ட செல்வ சார பார்த்தேன். நான் எதுக்கு அவருக்கு மனைவியா நடிக்க போனேன்? மனைவியா தானே நடிக்க போனா, பரவ என்ன? ஒரு நிமிஷம் இரு. மனைவியா தானே நடிக்க போனா, வேற நடந்துச்சா? அத்தி, நான் இனி வாய் திறந்துடக்கூடாது. எனக்கு வாழறதுக்கு பிடிக்கல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அங்க என்ன நடந்தது? ஒரே ஒரு நாள் தாண்டி நடிச்ச. ஆமா, ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். பையன் உள்ள அதான் திணறதா உண்மை சொல்லிட்டே. இல்ல, எனக்கு வாழறதுக்கு பிடிக்கல, நான் சாக போறேன். உண்மை சொல்லிட்டு சாவு. என்னடி நடந்துச்சு? என்ன ஒத்தையில போறேங்க, இது சேர்ந்து போலாம். சரி, இப்ப என்ன பண்ணாரு? எனக்கு சொல்ல தெரியல, என்ன விட்டுருங்க, நான் சாக போறேன். இத கடைக்கு ஐஸ் வாங்க போற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டி, உனக்கு எப்பதான் காமெடி பண்ணணும்னு தெரியல. நம்ம குறுப்பே காமெடி குறுப்பு தானே. சரி, என்னடி பிரச்சனை? சரி, இப்ப எப்படி ஆகுத? இல்ல, நானும் சேர்ந்து தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுது. என்ன, ஏதா தப்பா? நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே? பலர்னு கண்ணத்திலே அரைஞ்சேன். அரைஞ்சியா? அப்படி ரெடி பண்ணாரு இவா ஒருத்தி, சும்மா கடைய மாட்டி. என்னடி, என்ன நடந்தது? இல்லடி, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நான் நானாவே இல்ல. சரி, புலம்பாத. என்ன நடந்துன்னு முதல்ல இருந்து சொல்லு. அன்னைக்கு இப்படிதான் நான் வயக்காட்டு வழியா போய்கிட்டு இருந்தேன். சரி, அப்ப அவர் வீட்டுல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் பார்த்தேன். செல்வா சார் தான் கத்திட்டு இருந்தாரு. எதுக்கு? பாம்பு கொத்திட்டுன்னு சொன்னாரு. பாம்பு கொத்திட்டா அப்படின்னு சொன்னாரு. உடனே நானும் சரி பச்சைல நம்ம அரைச்சி போடுவோமே, அந்த பச்சைய வயக்காட்டுல போய் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்கு, அது போட்டா சரியாயிரும்னு சொன்னாரு. சரி, அதை எடுத்து கொடுத்தே என்ன? அதுக்குள்ள என் மேல மயங்கி விழுந்துட்டாரு. பயத்துல மயங்கி இருப்பாரா குட்டி? பட்டணத்துக்காரல நம்மனா அசால்ட்டா ஓடுவோம், அவர் பட்டணத்துக்காரல அதான் பயந்துப்பாரா இருக்கும். என்ன பாம்பு கடிச்சது? சொல்ல விடுதலாட்டிய. சரி சரி, நீ சொல்லு. அப்புறமா என் மேல மயங்கி விழுந்துட்டாரா. உள்ளதானே டேப்லெட் இருக்குன்னு சொன்னாரு. சரி அப்படின்னு அவட்டி பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போனேன். ஏண்டி, 4 ஊராட்களை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? அவர் அங்கேயே படுக்க போட்டுட்டு 4 ஊராட்களை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? விடுங்கட்டி, அந்த நேரத்துல அவளுக்கு மூளை வேலை செஞ்சிருக்காது. சரி, நீ சொல்லு. ஜபா, நீ தான் மட்டும் கரெக்டா சொல்லுதா? ஜபா, அன்னைக்கு உங்க வேத கோயில சொன்னவல்ல, தெரிஞ்சு செஞ்சாத தப்பு, தெரியாம செஞ்ச தப்பு இல்லைன்னு சொன்னவளாட்டி. இப்ப எதுக்கு முடிச்சு போடுதா? இப்ப நீ என்னதான் மட்டும் பண்ணன, அதை சொல்லு. நீ சொல்லு, உங்க கோயில சொன்னவளா சொல்லலையா? ஆமா, சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாவ. இப்ப என்ன? அதான் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நானும் அவிலவி பெட்ல கொண்டு படுக்க போட போனேன். நீ இப்ப பெருமூச்சு விடுதா? அவன் விளக்கத்தை கட்டுதா? தப்பு பண்ணிட்டு எப்படி விளக்கம் கொடுக்கா பத்தியா? சரி, நீ விஷயத்த சொல்லு. கட்டில படுக்க போலான்னு அவில படுக்க போட்டா அவ எண்ணின் சேர்த்து என்ன சொல்ல வர? எண்ணின் சேர்த்து சேர்த்து கட்டில தள்ளிட்ட வட்டி. இவ நம்மள சோதிக்காட்டி பாரு. சரி, அப்புறம் நீ எந்திக்க வேண்டியதானே? அவிய கை எனக்கு கீழே மாட்டிக்கிட்டு மாற்ற அளவுக்கு கட்டில பின்னி பிணைஞ்சிருக்கீங்க. நீ இப்படிதான் சொல்லுவாடு தெரியும், அதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அது இருக்கட்டும், எத்தனை நாளும் உங்ககிட்ட படிச்சு சொல்லும் தனியா ஊர் சுத்தாத நீ எப்பவுமே எங்க நட்டு சுத்துவ. அன்னைக்கு எதுக்கு நீ தனியா வந்தாதான் இப்படி சிக்க முடியும்? என்னையே நீங்க குறை சொல்லுதியல்ல. சரி, அதை விடு. அங்க பின்னி பணிஞ்சில அதை சொல்லு. செபா, அவனுக்கு அண்ணிய வரப்படவா பார்த்து கேளு. சப்பா, அப்பப்பா, அதை வேற ஏட்டி ஞாபகப்படுத்திக்கிட்டு நீ சொல்ல மாட்டி. எதுல விட்ட? கட்டுல பின்னி பணிஞ்சிங்களே, அதுல விட்ட. அப்புறமா அவிய கையை பின்னாடி மாட்டிக்கிட்டா நான் எவ்வளவோ எடுக்க முயற்சி பண்ணேன். மனசு இல்லைன்னு சொல்லி உனக்கு தெரியுமாட்டி நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் தெரியுமா? முயற்சி தோல்வியில போயிட்டோம். நீங்க எல்லாம் உயிர் தோல்வியாட்டி நான் என் மனசு நொந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குதா? சத்தியமா லவ் ஸ்டோரி படிச்ச மாதிரியே இருக்கு. கிக்கா இருக்குடி. நீ மிச்சத்தின் சொன்னாதான் என்ன நடந்துன்னு சொல்லி நாங்க அடுத்ததான் பண்ண முடியும். சொல்லி தொலை, காது கொடுத்து கேட்டு தொலைக்கும். கன்றாவியா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. கன்றாவியா
நீ சொல்லி தொலை. கொஞ்சம் பார்த்தா அவளுக்கு மூச்சு பேச்சே இல்ல. சீரியஸா பின்னி பண்ணிருக்காவ. அப்புறம் உனக்கு கொண்டே போட்டுருவ. நீ சொல்லிட்டி. உங்களுக்கு தான் தெரியுமா நான் அதிகமா பயந்தா எனக்கு வெட்டு வந்துரும்னு. அம்மா உனக்கு காக்கா வலிப்பு உண்டுல்ல. ஐயா நீ எங்க அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு. அப்போ காக்கா வலிப்பு வந்துட்டா பயந்துருப்பா. செத்து போயிட்டாரோ நீ. அதான் உண்மை. அவ செத்து போயிட்டாவ நினைச்சு எனக்கு பயத்துல வெட்டு வந்துட்டு. சரி அதனால அவிய அவரே எனக்கு பயத்தை போக்குறதுக்காக என்ன இது புரிஞ்சுக்கிடுங்கடி. தமிழே பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போலுக்க. சரி விடு. நோயோட கூறாதானே அப்படி நடந்துக்கிட்ட. விடு. அதுக்கப்புறம் நான் முழிச்சேன். ஆனா காலை விளங்கவே இல்லை. காலால எந்திக்க முடியல. சரி ஆமா அவருக்கு தான் பாம்பு கடிச்சு மயக்கத்துல லட்டி இருந்தாரு. அவன் நடிச்சிருக்காவ. நடிச்சிருக்காரா? ஆமா அவர் எதுக்கு உன்கிட்ட நடிக்கணும்? அவர் தான் இவளை லவ் பண்ணுதார்ல. ஆமா இருங்க உங்களுக்கெல்லாம் இருக்குதே. சரி அப்புறம் அப்புறம் என்ன? அவியலும் கட்டில படுத்திருந்தாவ. நானும் கால் விளங்காம கட்டிலே படுத்திருந்தேன். அவ எவ்வளவு கூல சொல்றா பத்திய தமிழே. செபாவா சிரிக்கா. கோத்த கலைப்பிடாத. நீ விஷயத்த சொல்லி. அப்புறமா அவிய ஒன்னா பேசிட்டே இருந்தாங்களா. சரி என்ன வெறுப்பேத்துற மாதிரியே பேசினாங்க. எனக்கு கோவம் தாங்க முடியல. அதனால ஐயோல என்ன பண்ணிருக்கா. இங்க தான் மெயினான இடம். நீ என்ன பண்ணன? என்ன பண்றன்னு தெரியாம அவிய மேலே ஏறி படுத்து கிடந்து அவிய கிட்ட சண்டை போட்டுட்டேன். அதாவது அவிய மேலதான் இருக்கும்னு தெரியாமலே அவிய மேல ஏறி கிடந்துக்கிட்டு சண்டை போட்டிருக்க. ஜபா நீ கரெக்டா சொல்லிட்ட. எனக்கே தெரியாது. சரி சரி இப்படி சம்பவம் நிறைய நடக்கும். நீ சொல்லு. நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? ரொம்ப தேங்க்ஸ் அபா. கொன்னுவேன் விசத்த சொல்லிட்டி. இவ காமெடி பண்ணலன்னு யாரு சொன்னா? அழுதுகிட்டே காமெடி பண்றா பாரு. அப்புறமா அவ நெருங்கி படுத்திருந்தவ. சரி கண்ணையே பார்த்து பேசிட்டு இருந்தாங்களா. சரி அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டு என் கண்ணை பார்த்து பேசிட்டு இருந்தாங்களா. இவ இன்ட்ரெஸ்டா கேட்கா. அப்புறமா என் கண்ணத்துல கை வச்சாங்களா. சரி அது நான் ஒரு நிமிஷத்துல என்ன அறியாமலே என்ன பண்ண? அது வந்து நான் யாபி பண்ணனே எனக்கு சத்தியமா தெரியல. ஏதோ உணர்ச்சிப்பட்டுட்டேன். அதனால அவளுக்கு நிப்பாட்டு. ஜபா நீ கோவப்படாத. ஆனா எதுவும் நடக்கல. அதுக்கு நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அதனால கத்திட்டு அடிச்சிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. சரி அதுக்கே இப்ப உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. அதான் அடிச்சிட்டு வந்துட்டல நல்ல சீன் தானே. பரவி அழுதுட்டு இருக்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நானாவே இல்ல. ஏதோ உன்னைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து மீண்டே வர முடியல. அன்னையில இருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. சரி உன் வாழ்க்கையில நடந்துட்டு தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பாரு. அதான் அவர் உன் மனசுல இல்லல்ல. இல்ல என் மனசுல இல்ல. பரவ என்னடி? இப்ப கூட எனக்கு பசி இல்ல. நிஜமாவே எனக்கு பசி இல்ல. அதனால நான் பந்தில இருந்து எந்திரிச்சிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி தெரியும் அங்க நடந்த சம்பவம் எனக்கு தெரியும். கரப்பை வந்து சாப்பிட சொன்னா நீ சாப்பிடல. சரின்னு கை கழுவுக்கு தான் அங்க உள்ள போனேன். சரி ஆனா அவர் என்ன நினைக்காரு? அவருக்காக தான் நான் சாப்பிடாம வந்தேன்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறதுக்கு நீ என்னடி பண்ண முடியும்? நான் உள்ள போனேன். என்ன பார்த்து சிரிச்சாரு. தேங்க்ஸ் சொன்னாரு. தெரியும் நீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும்னு சொன்னாரு. அப்பெல்லாம் இல்ல எனக்கு உண்மையிலே பசி இல்லைன்னு சொல்லிட்டு கை கழுவலான்னு போனேன். சரி பள்ளிக்க டைம் ஆனிச்சாரு. சரி தட்டி விட வேண்டியதானே? அதை பண்ணிருக்க மாட்டா. அப்படிதானே? அப்படிதானே? அதான் எனக்கும் தெரியல. நான் ஏன் இப்படி இருக்கு? அதான் எனக்கு வாழறதுக்கு பிடிக்கல. போறேன். வாய மூடி. இல்ல எனக்கு வாழறதுக்கு பிடிக்கல. நான் போறேன். சாக போறேன். நான் ஏன் அதை தட்டி விடல. ஏன்னா உன் வயசு அப்படி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பயத்துல நான் முழிச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒரு அரை அரைஞ்ச கண்ணத்துல. அதுக்கப்புறம் அடிச்சல அடி அடின்னு சொல்லி மறுபடியும். அப்போ சாக வேண்டியது நீ இல்ல. ஆமா
சாக வேண்டியது இவா இல்ல, இவா குற்ற உணர்ச்சி. இங்க பாரு, அவரு உன்னை உசுகுசுரா நேசிக்கிறாரு, அதனால அப்படி நடந்துக்கிறாரு. அவர் காதலை எப்படி வெளிப்படுத்தணும் தெரியாம விதமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. தப்புதான், ஆனா அவர் உன்னை விரும்புறாரு, அதனால அப்படி நடந்துக்கிட்டாரு. உனக்கு வயசு, சில நேரம் சில உணர்வுகளுக்கு அடிமையாடுற, அவ்வளவுதான். அப்புறம் உனக்கே சுய புத்தி வந்து தெளிவு கிடைச்சி அதுல இருந்து வெளியில வர நினைக்க, இது உனக்கு குழப்பத்தை தான் கொடுக்கும். முதல்ல அவர் கண்ணிலே படாம இரு. அப்படிதான் நினைக்க, ஆனா ஏதாவது ஒரு வழியில நான் அவரை பார்த்துருந்தேன். சரி, அதான் நாளைல இருந்து காலேஜுக்கு போறிய, இனி அவர் கண்ணிலே படாத. ஆமாட்டி, அதான் சொல்றல, நாளைல இருந்து காலேஜுக்கு போறோம். எப்படி நீ அவர் கண்ணில் படுவ? காலையில 8 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு போவோம், சாயங்காலம் 5 மணி தான் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தா நமக்கு தான் சாணி அலனும் அதலனும் இதலனும் ஏகப்பட்ட வேலை இருக்குமே. நீ எப்படி அவர் கண்ணில் படுவ? அப்ப நான் சாக வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், இனிமேல் அவர் கண்ணில் படாம இரு போதும். சரி, கருவேப்பையிலுக்கு என்னடி பதில் சொல்ல? என்ன பதில் சொல்ல? தூக்கி தூர போடு, ஏன் அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? சரி இடி, எனக்கு வயிறு பசிக்கு, நான் போய் சாப்பிட்டு வரேன், நீங்க இதுல நில்லுங்க. உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? கொன்னே போட்டுருவேன். அப்ப என்னடி, அதான் உனக்கு பிடிக்கல, பெரிய கவலைப்பட்டு இருக்க? அதுக்கு இல்ல. அப்படின்னா சில நேரம் பிடிச்சிருக்கு தமிழே. அதானே பார்த்தேன், என்னடா குழம்புறாளேன்னு. இதுதான் குழப்பத்துக்கு காரணமா? நினைச்சேன் டி. ஆமா தமிழே, ஊருக்கே எவ்வளவோ நன்மை செய்றாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போதே அவங்க குணம் பிடிச்சு போயிருது. நம்ம ஊர்ல லட்சுமி அக்கா ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டு இறந்து போயிட்டாவ தெரியுமா? ஆமா, அந்த மூத்த பையன் கூட எங்கேயோ ஓடி போயிட்டதா கேள்விப்பட்டேனே. அவ அம்மா இருந்தானே மூத்த பையன் எங்கேயோ ஓடி போயிட்டா. அவரு அந்த பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாரு. அவனுக்கு தான் அறிவே கிடையாதே. ஆமா, அந்த புள்ள அழுதுகிட்டே கிடந்தது. ஆனா அவன் புது பொண்ணாட்டி கூட கொஞ்சிட்டு தான் இருந்தான். சரி, இந்த செல்வா சார் இல்ல? சரி, நம்ம தெரியல இன்னொரு அக்கா வேணி அக்கா இருந்தாவல்ல, அதான் கல்யாணம் நம்ம ஊருக்கு வந்திருக்காவல. அவளுக்கு கல்யாணம் 5 வருஷம் குழந்தை இல்லைல்ல? ஆமா, இந்த லட்சுமி அக்கா குழந்தைய வேணி அக்கா கையில கொடுத்து, உங்களுக்கு குழந்தை இல்லைல்ல, இந்த குழந்தைய வச்சுக்கோங்க, உங்களுக்கு குழந்தை இல்லாமலாம் போகாது, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வர வரைக்கும் இந்த குழந்தைய உங்க குழந்தையா வழங்கன்னு சொல்லி ஒரு கிட்ட பணத்தையும் கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. செல்வா சாரா? ஆமா. சரி, வேணி அக்கா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஐயோ, அந்த அக்கா துள்ளி குதிச்சு செல்வா சார் காலெல்லாம் விழுந்து கும்பிட்டு அழுதாங்க தெரியுமா? நீங்க தெய்வம், நீங்க கடவுளே, அப்படி இப்படின்னு சொல்லி அழுதாங்க அந்த வேணி அக்கா. அந்த லட்சுமி அக்கா குழந்தை 4 நாளா யாருமே பார்க்காம அழுதுகிட்டே கிடந்தது இல்ல, பால் இல்லாம வைக்காம. ஆமா, அந்த வேணி அக்கா கைக்கு குழந்தை போனன்னு பார்க்கணுமே. எப்போ அந்த குழந்தை கூட சேர்த்துச்சு, வேணி அக்கா முத்து முத்துன்னு முத்துனாங்க. உடனே பாலை வாங்கி காய்ச்சி கொடுத்து பிஸ்கட்டு கொடுத்து அந்த குழந்தைக்கு கொலுசெல்லாம் போட்டு விட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வேணி அக்காவும் அவங்க பொசனும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? இதே வேணி அக்காவே போய் அந்த லட்சுமி அக்கா குழந்தைய கேட்டா யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த லட்சுமி அக்கா புருஷனுக்கு இந்த சார் பணத்தை அள்ளி கொடுத்துட்டு தான் குழந்தைய வாங்கிட்டு வந்தாரு. பணத்தை வாங்கிட்டு தான் லட்சுமி புருஷன் பிள்ளைய கொடுத்தாரு. இப்படி யார் நம்ம ஊர்ல செஞ்சிருக்க முடியும் சொல்லி? இப்ப அவர் மட்டும் பணத்தை கொடுத்து பிள்ளை வாங்காம இருந்தா காலத்துக்கு அந்த பிள்ளை சித்தி கையால கண்டு செத்து இருக்கும். அவ ஒழுங்கா பால் கூட ஊத்தி இருக்க மாட்டா. ஆனா இவர் அப்படி இல்ல, 2 பக்கமும் பணத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துட்டாரு. ஆமால, நம்ம ஊர்ல எவ்வளவு பசங்க இருக்காங்க, யாருக்காவது இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சா சொல்லு? இந்த ஊர்ல வசதியானவங்க யாருமே இல்லையா? ஆனா யாருக்குமே இந்த மாதிரி எண்ணம் வரலையே. குழந்தை இல்லாம வேணிய கை எவ்வளவு நாளா அவங்க மாமியார் கையால ஆடி வாங்கி மீறி வாங்கி எத்தனை நாள் அவங்க புருஷனை விட்டு ஓடி போனாங்க. எத்தனை நாள் அந்த வேணிய காலதிருப்பாங்க, குழந்தை இல்லாம எவ்வளவு சித்திரவதைப்பட்டாங்க. அவங்க மாமியார் நடு ரோட்ல எத்தனை நாள் அடிச்சாங்க. வேணியக்காவை அவங்க புருஷனை எத்தனை நாள் பிரிச்சு வச்சாங்க. இந்த ஊர்ல எத்தனை ஆம்பளை பையன் இருந்தாங்க, எல்லாரும் வேடிக்கை தானே பார்த்தாங்க. இந்த ஊர் பொம்பளைங்க கூட வேடிக்கை தானே பார்த்தாங்க. ஆமா, நம்ம ஊர்ல எத்தனை பையன் வாலி பையன் இருக்காங்க. ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்திருந்தா கூட அந்த லட்சுமி அக்கா குழந்தைய வேணியக்கா கையில வாங்கி கொடுத்திருக்கலாம். இல்ல ஊர்க்காரங்களே அடுத்து இந்த கூட தூக்கி கொடுத்திருப்பான். அவன் லட்சுமி அக்கா இறந்த 4வது நாள் இன்னொரு பொண்டாட்டியை கட்டிட்டு வந்துட்டான். அப்படி கட்டிட்டு வந்தவன் எப்படி இந்த பிள்ளைய பாப்பான்? ஊர் ஆட்கள சத்தம் போட்டு இந்த பிள்ளை இல்லாத வேணிய கட்டி தூக்கி கொடுத்திருக்கலாம்ல. ஆமா, ஆனா செல்வ சார பாரு, எங்க எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து நடந்துக்கிட்டாரு. அதான் எனக்கு அவரை பிடிச்சது. இப்போ வேணியக்கா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இப்போ வேணியக்காவை புருஷன் அந்த குழந்தை 3 பேரும் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மாமியார் விட்டு தூர வந்துட்டாங்க. இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? அந்த குழந்தை இப்போ எவ்வளவு அழகா புசு புசுன்னு அழகா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு கூட பார்த்தேன்,
வேணியக்காவும் அவைய புருஷனும் அந்த குழந்தையும் கோயிலுக்கெல்லாம் போனாங்க. எவ்வளவு சந்தோஷமா போனாங்க தெரியுமா? நான் வேணியக்கா சிரிச்சு நான் அப்பதான் முத பார்த்திருக்கேன். அந்த சிரிப்புக்கு காரணம் செல்வ சார் தானே. அதான் சில நேரம் எனக்கு செல்வ சார பிடிச்சு போயிடுது. அது காதலா என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏனோ தெரியல, பிடிக்குது. சரி, இத ஜபா கிட்ட சொல்லிடாத. ஆமாட்டி, சொல்லிடாத. நான் என்ன பண்ணட்டும் தமிழ்? ஒரே குழப்பமா இருக்கு தமிழ். நான் என்னையே கேள்வி கேட்டுக்கிறேன். எனக்கு பிடிக்கலன்னு நான் அவரை நேசிக்கலன்னு சொல்லிட்டு தெளிவா இருக்குன்னு நினைப்பேன். ஆனா அன்னைக்குதான் என் காதுக்கு அவர் செஞ்ச நன்மையா என் காதுக்கு வருது. உடனே பாசம் வந்துருது. ஏன்னா நீ நல்லவா, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறல்ல, அதான் உன்னே மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னா உனக்கு பிடிக்குது. நமக்கு உதவி செய்யறதுக்கு பணம் காசு இல்லை, ஆனா செய்யறதுக்கு மனசு இருக்கும். அதை ஒருத்தர் செய்யறாரு, அப்ப எப்படி நான் அவரை பகைக்க முடியும் சொல்லு? சரிதான், யோசிச்சு பாரு. 50 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு நம்ம ஊர்ல எத்தனை பேர் போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கும் 1000 ரூபாய் மாசம். எத்தனை வீட்டுல அடுப்பு எரியும் யோசிச்சு பாரு. எத்தனை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போறாங்க. எல்லார் வாழ்க்கையும் மாறுது. அப்பேற்பட்டவர் எப்படி பிடிக்காம இருக்கும் சொல்லு? ஆன்டி ராணி மறுபடியும் கண்ட தூசிக்கிச்சு விழுந்துட்டா என்ன? அடப்பட்ட தங்க கிழவி இல்லடி, கண்ட தூசி விழுந்துச்சு அதான். ஏ தாய், எதுக்கு இது மட்டும் குழம்பிட்டு கிடக்க? ஒண்ணு இல்ல போ. தங்க கிழவி ஊருக்குள்ள போய் எதையாவது பத்த வச்சிய? ஆமா போங்கட்டில. நீங்க ஊர்ல 2 கிழவி கிடந்தனா கால் மூட்டைக்கு தான் இருக்கான்னு நினைக்கிய. அதுக்கும் நாங்க தான். இங்க பாரு, நான்லாம் ஒரு தாத்தா விட்டுட்டு போகும்போது 23 வயசு தான் இருக்கும். என் மாமியாக்காரி படுத்தாத கொடுமையே கிடையாது. என் மாமியாக்காரிக்கே கொஞ்சம் 40 வயசு தான் இருக்கும். ஒரு பால் வாங்குறதுக்கு வாசலுக்கு போனா கூட 4 ஜனத்தை பார்க்கலாமேன்னு ஆசையா ஓடி வருவேன். பால்காரனை தான் பார்க்க போறேன்ட்டு எங்க மாமியாக்காரி என்ன அடிச்சு போடுவா. நான் இந்த வெள்ளச்சலி கட்டும் போது 17 வயசோ 18 வயசோ நாங்களே எங்க வாழ்க்கையில என்ன தட்டி பார்த்தோம். வேறு நீங்களாம் சந்தோஷமா இருக்கிய, உங்களுக்கு உதவிக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிய. எங்களுக்கு அப்ப அதுவும் கிடையாது. சொல்ல போனா இந்த ராணியாவது உங்ககிட்ட எல்லாத்தையும் மனசுல இருக்க சொல்லி புட்டா. எங்க மனசுல இருக்கிறதுல நாங்க சொல்லவே முடியாது. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவோம். அதை வெளியில சொல்லணும் தெரியும் செய்யாது. மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லவும் தெரியாது. வாழவும் முடியாம சாவும் முடியாம திணறிக்கிட்டு வருவோம். வாழ்ந்துதானே ஆகணும். பெத்துட்டமா பிள்ளைலே, அதுக்காக வாழணுமேனு அப்படியே எங்க காலம் ஓடி போச்சுது. ஆனா இப்போ நீங்களாம் அப்படி இல்லாட்டி மனசுல இருக்கிறத சொல்லி விடுதிய. அதனால எந்த தப்பும் நடக்காது. பயப்படாம போவாங்க. நோட்டீஸ் கொடுக்கணும் போவுமா? அதை விட்டு நமக்கு என்ன வேலை? செல்வ சாரி நிறைய நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்காங்களா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, நம்ம அப்படி போகலாம். இப்போ நீ சொன்னிய இந்த ஊர்ல அப்படி யாரும் எந்த நன்மையும் செஞ்சிட மாட்டாவ. ஆமா சொன்ன மாதிரி வேணி இன்னைக்கு சிரிக்கானா அவராலதான். இதே 6-7 வருஷமா புள்ள இல்லாம இதே தெரியலதான் அழுதுகிட்டு போனான். யாருக்காவது அவ வலியும் வேதனையும் தெரிஞ்சுதா? தெரியாது. மலடின்னு சொல்லி திட்ட சொல்லி நல்லா திட்டுவாளுவேன். அதுக்கு இப்படி ஒரு வலி இருக்குன்னு எவளும் சொல்ல மாட்டான். அந்த பையன் சின்ன பையனா, நான் வந்தான் என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். அந்த புள்ளி சந்தோஷமா இருக்கு. இவனும் வேற பொண்டாட்டியை கட்டிட்டு அவன் பாட்டை பார்த்துட்டு போயிட்டான். 2 வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டுது. இப்ப புள்ள வளர்க்க காப்பாத்தப்பட்டுட்டு இப்போ இப்படி பண்ணுனா யாருக்குத்தான் அவர் மேல பாசம் வராது? சொல்ல போனா எனக்கு அந்த பையன் மேல ரொம்ப பாசம் மட்டி. ஆனா என்ன, பாசத்தை ஒரு எல்லைக்குள்ள வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கான ஊர் உலகத்துல நம்ம வாழல. மானம் கெட்டு போயிட்டுனா வாழ முடியாது. பார்த்து சுதானமா இருந்துக்கிடுங்க. தங்கங்களை சொல்லுது சரிதான். இங்க பாரு, இதை இதே மனசுக்குள்ள வச்சுக்க. இதுக்கப்புறம் யார்கிட்ட எதுவும் சொல்லாத. இங்க பாருட்டி, நமக்குள்ள 1000 ஆசைகள் வரும், 1000 கனவு வரும். அதற்கெல்லாம் நொந்து போய் அழுதுகிட்டு மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு அலையக்கூடாது. அது வருதா, அதை நமக்குள்ளே வச்சுட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். சரியா சொன்னீங்க தங்க கல்வி. அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சுமந்துட்டு இருக்க கூடாது. அதுதான் பாரமாகும், அதுதான் ஆபத்துல போய் முடியும். ஆசைப்பட்டியா, விரும்பனியா, போட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. தங்கஞ்சனா பாரு, அதான் சரி. இதுக்கப்புறம் அதை பத்தி நினைக்காத. தூக்கி தூர போட்டுட்டு வேலையை போய் பாரு போ. கடவுளே மனசுன்னு எதுக்கு கொடுத்துருக்காரு? அதை கட்டுப்பாடா வைக்கிறதுக்கு தான். புரியுதா? அந்த மனசு குழம்பிட்டு சாவ போகக்கூடாது. ஆமா, தேவையில்லாத விஷயத்தை தூக்கி தூர போட்டணும். குப்பை நினைச்சு வீசிடணும். திரும்ப எடுத்துட்டு வரக்கூடாது குப்பைய. புரியுதா? போ, தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டல. அடுத்த வேலையை பார்க்க போ. கட்சி வேலை ஏகப்பட்ட வேலை இருக்கு. வாங்கிட்டு நம்ம கட்சி வேலையை பார்ப்போம். சரி தானே மனைவி. சீட்டி எல்லாம் இந்த வயசுல நடக்குதான். கண்ணை தொடச்சு போட்டு வா.
பாரு இத்தனை புண்ணியமும் ஒன்னதான் வந்து சேரும். உன்னை குறும்புக்காரா கடவுள் படைச்சிருக்காருன்னா சும்மா படைக்கல. நீ இப்படி இருக்க போய் தான் கடவுளே அவனை உன்னை பார்க்க வச்சு அவனை உன்னை விரும்ப வச்சு இங்க கூட்டு வந்திருக்காரு இந்த ஊருக்கு நல்லதுக்கு செய்யறதுக்கு. நாம ஒவ்வொருத்தரும் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கும். நீ இந்த பூமிக்கு வந்ததுக்கான காரணம் அந்த செல்வம் இந்த ஊருக்கு வர்றதுக்கு தான், இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு தான். நீ வாழணும் மட்டி, நீ வாழணும். இல்ல எங்கேயோ பிறந்த நீயும் எங்கேயோ வளர்ந்தவனும் அவனும் உன்னை பார்த்து புருஷன் முன்னாட்டிய வேஷம் போட்டு இன்னைக்கு உன்னையே தேடி ஊருக்கு வந்திருக்காமன்னா கடவுள் சித்தம் இல்லாம இருக்காது.